வாழட்டும், அப்பாட்டி வாழட்டும், எல்லாம் மருந்து கொடுத்துருவாங்க. பொண்டாட்டி வாழு, அப்பாட்டி வாழு, அதுக்குள்ள எல்லாத்தையும் நீங்க நல்லது கெட்டது அவளுக்கு அனுப்பிச்சுதான் போகணும். என்ன பண்ணது? சில ஊர் 10 மணிக்கு ஆரம்பிப்போம். நம்ம ஊர் சொந்தமான ஊர் சடைய பார்த்தீங்கன்னா இந்த பகுதியிலேயே நிறைய நாடக கலைஞர்கள் நிறைய வந்து பெரிய பெரிய நடிகர்கள் பார்க்கக்கூடிய ஊர். செஞ்சுருச்சி ஆலப்பட்டி நம்ம ஊர் தான். பெரிய பெரிய நடிகர்கள் வரக்கூடிய மேல அது சாதாரண மேல கிடையாது. நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறேன். அது அவங்க கொடுத்த புரியும். நம்ம தாய் பாக்கியம் ஆண்டை வளர்த்துருக்கிறா வந்திருக்கோம். அதனால சரியா 8 மணிக்கு ஆட ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாம் பார்க்கற ஆட்சியா? எல்லாம் பார்க்கற ஆட்சி. நான் பார்க்கற ஆட்சி ஒரே ஆட்சி. இழுச்சு ஆட்சியா? அது கிடைக்கிறதே பெரும்பால். சரி சிலவுல நான் ஆட்சி அப்படியே கொச்ச கையில கட்டி ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிடிச்ச உட்கார நம்பிக்கை இல்லாம கொச்ச கையில் திங்கில இருக்க கொச்ச கையில் சாப்பிட முதல்ல போற எல்லாத்தையும் ஒண்ணா பண்ண வேண்டாம். காட்டாண்டா அவங்க சூடா இருந்தா நாடகம் சூடா இருக்கும். நாடகம் இல்லை அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? குடிக்க முடியும். இருக்கிற ஒரு மாசம் ஆகும். அதனால அவங்களுக்கு அவங்களே சரி பண்ணிக்குவாங்க. உங்களுக்கு நான் நீங்களே சரி பண்ணிக்கங்க. எனக்கு நானே சரி பண்ணிக்கிறேன். கொடுக்கக்கூட கையை காலம் நின்றுங்க. உங்களையே உங்களால எல்லாம் வெட்டிங்க. தயவு செஞ்சு கொடுக்கக்கூட யாரும் வெள்ள மட்டும் மாட்டி விட்டாங்க. பெரிய வெள்ளப்படாய் போய் மாசம் சின்ன குழந்தைகளை பார்க்க மண்ணில் வெள்ள விட்டு இருப்பாங்க. திடீர்னு மூக்குல சேர்ந்து அவங்க மூக்குல வெள்ள விட்டுருவாங்க. மூக்குல அவங்க தெரியாம வருவாங்க. நம்மளால தெரிஞ்சவங்களோட வாங்க. தயவு செஞ்சு இந்த பொடி போடுறவங்க தான் சொல்லுங்க. கூட கொடுத்து அள்ளி முதல் நாலு அமைச்சு போயிடும். கூட ஒரு வெதல் முதல் 8 பேருக்கு மூணு சொல்லிடும். அப்புறம் இருக்கிற நாலு ஊத்துவாங்க. சரி ரெண்டு பேர் புட்டாக்க ஊத்துவாங்க. சரி அப்படி நீங்க ஊத்திருந்தா நாம ஊத்துறோம் போயிடும். மங்கட்டி ரெண்டு அப்பா குத்து போடுங்க. நாற்பது பொட்டியாவே சாக்காயான கக்கூசா போங்க. 12 மணிக்கு மேல பக்கா தொங்கிட்டு இருப்பாங்க. வாயில மக்கள் தண்ணிடாதீங்க. வீடு சேர்க்க முடியுங்க. இடம் நக்கையில ஓடுங்க. உங்க கையில எப்படி செஞ்சுங்க. வீடு சேர்க்க மட்டும் நேற்று போன ஒரு பெரிய பஞ்சாயத்து என்ன பப்னா சாப்பிட கூறிட்டு இருக்கோம். நாட்டு மூத்த பெரிய மனுஷன் சூட்ட பக்கம் வச்சுட்டார். சூட்டா சாதாரண சூட்டா அப்புறம் ஆத்தாங்க இத்தத்தண்டி இவ்வளவு சுற்றி ஆயிரம் சூட்டு. அப்பா பக்கத்துல போறது புது மாப்பிள்ள கையா காசு அச்சாந்தே கல்யாணம். ஆயிரம் பாப்பா ஆயிரம் போடாவே கவசம் சொல்ல சட்டை போடல. என்னோட சட்டை போடுறது அது எதுக்கு தொட்டியில் பிள்ளைய போட்ட மாதிரி கசாசம் நம்மளுக்கு அந்த புரியாது. நம்ம எப்போ பரவாயில்ல பாத்துட்டாரு. அப்ப நான் சாமி மட்டும் உள்ள போட முடியல. இவன் கையில வச்சு பார்த்துட்டேன். என்னத்தையா பெரிய மனுஷன் சூட்ட ஆனா அமுத்தல. அவரும் தூங்குறாரு, புது மாப்பிள்ள தூங்குறாரு. புது மாப்பிள்ள காலத்துக்கு இங்கிட்டு போட இவருக்கு எதுக்கு அங்கிட்டு போட ஒரு சுற்று புது மாப்பிள்ள சுற்ற பட்டு கல்யாணம் 6 மாசம் தள்ளி போட்டாங்க. ஆளுநர் போடுறோம் பொண்ணாங்க. பாவி சட்டாங்களா பட்டு நிக்கிறீங்க பேண்டேஜா அதை மட்டுமில்லாமல் அமைதி காத்து என்னோட அர்த்தத்தை கட்டணத்துவார் கட்டுக்கொண்டு உன் அனைவரையும் வருக அன்போடு வரவேற்கின்றோம். பேரறிவுமிக்க பெரியவர்களே, பல மதிப்பு மரியாதைக்குரிய தாய்மார்களே, நண்பர்களே, நாடகங்களா வசதிகளே, காலையில் கவலை சென்று மாலையை விடுதலை இம்மண்ணையும் மாநிலங்களாக மாற்றக்கூடிய விவசாய சோழர்களே, உன் அனைவரும் வருக எங்கள் சார்பாகவும் என்னோட நாடக அமைப்பாளர் எஸ்.கே. பாண்டியராஜன் அவருடைய கலைஞர் சார்பாக நன்றி வணக்கம். எஸ்.கே. பாண்டியராஜன் மற்றும் பெரிய கோட்டை ஆர்மணி சக்கரவர்த்தி பழனிசாமி அவருடைய கலைஞர் சார்பாக நன்றி வணக்கம். உலகம் பேர்களே ஒன்று கோருங்கள், உலகம் நமது என்று சென்று பாருங்கள். Thank you.
மட்டும்தான். ஆமா, ராத்திரி 10 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சு காலையில 6 மணி வரைக்கும் நாடகம் நடத்தி ஏன் நடத்துறோம்? கோயில சாமி உட்காந்து முடிச்சிருக்கும் பொழுது புதிய வரைக்கும் மக்கள் முடிச்சிருக்கணும். சரி, அப்ப நம்ம செஞ்ச பாவம் கொஞ்சம் புண்ணியத்தை தேடுவோமா? அதனால அந்த காலத்துல ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பிச்சு சரி காலையில நாடகம் முடிச்சிருச்சு. எனக்கு வெளியே வந்துடணும். 4 மணிக்கு 6 மணிக்குள்ள அது பிரபலம் கொடுத்தோம். கல்யாணம் பண்றது நாடகம் முடிக்கிறது 6 மணிக்கு. சூரிய வெளிச்சம் வரும் பொழுது ஆத்தா நல்லா பல முகத்தோடு அழகா இருக்கும். சரி, அப்ப நம்ம கேட்ட வரமெல்லாம் கொடுக்குமா? அதனால நாடகம் வச்சிருக்காங்க. நாடகம் வைக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, நம்ம ஊர்ல ஏன் நாடகம் வச்சிருக்காங்க தெரியுதா? ஏன் வச்சிருக்காங்க? காட்டி கொடுத்தேன். ஆமா, இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன நாடகம் வைக்கிறது? எனக்கு படத்துங்களா பாக்கிறேன். நாடகம் பார்க்க நாலு விஷயங்கள் இருக்குனே. சிலவத்துல பாட்டா பிடிக்கும். சரி, சிலவத்துல பேசுறா பிடிக்கும். சிலவத்துல பேச கொடுத்தா பிடிக்கும். சரி, சிலவத்துல துணு கொடுத்தா பிடிக்கும். சிலவத்துல ஒன்றுமே பிடிக்கும். என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேர் படத்துங்கிறாங்க பாருங்க. ஆமா, அதை போஸ்ட் போறாங்க. அவங்க தான் உண்மையாவே தங்கமானவங்க. சரி, ஒரு நம்பிக்கை. எப்படி மதுரையில் நாடகம் நல்லா இருக்கும். இதை பார்த்தா என்ன பார்க்காது என்ன திருந்தவர் படத்துறாங்க. அந்த இந்த உட்கார்ந்து கூட உட்கார்ந்து நாடகம் நல்லா பார்த்தா நிறைய காசு கொடுக்கணும். காசு கொடுக்க கூடாது. சரி, உட்கார்ந்து பார்க்க சொல்லிட்டு போயிடுவாங்க. தூங்குறது வீட்டு போக மாட்டாங்க. டீக்கடையில சொல்லுவாங்க நாடகம் நல்லா இருந்துச்சு, நாடகம் தூங்கிட்டேன். உலகமே விளம்பரத்தெல்லாம் ஓடிட்டு இருக்கு. சவுண்ட் கூட நாடகம் நானும்
போட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து வாங்க 15 பேர் உட்காந்து நாடகம் பாக்குறாங்க. அந்த 15 பேர் யாரு இருக்கா? மைசைல் போடுறவங்க 5 பேர், கோயில் பூசாரிக்கு 5 பேர், காலையில நாசம் வருவாங்க 5 பேர். இந்த 15 பேர் நான் வெளியில வந்து அதான் கைக்கில வாலிமே இல்லை. ரொம்ப நான் சொல்லுவோம் இல்ல அண்ணா ஏத்துனேன் என்ன ஒரே வார்த்தை தான் சொன்னேன். உடனே எழுதிட்டாரு என்னையா நாம கூட ஆகாசியில் எழுதிட்டாரு. நாடா முடிச்சு நடச்சு அப்படி பல விஷயங்கள் தெரிய மாட்டோம். அந்த காலத்துல கல்யாணம்னா யாருக்கு கொடுத்த பார்ப்போம். 4 விஷயம் முடிச்சுட்டு நன்றி சொல்லிட்டு வணக்கம் போன பாரு இருந்து ஒரு நாள் வந்து ஏன் முடிச்சு வச்சு அது 4 வருஷம் அவருக்கு ஆட்சி முடிஞ்சிருக்கோம். நல்லபடியா அடுத்த வருஷம் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பாரு. பார்க்க வாய்ப்பு நானும் முடிச்சு வச்சு போட்டு. ஆமா கல்யாணம் பண்றது பல கல்யாணம் இருக்கு. கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றது உண்டு. தாயில இருந்து தெரியாம கல்யாணம் பண்றது உண்டு. லவ் பண்ணி கல்யாணம் பண்றது உண்டு. சரி அந்த காலத்துல பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தான் பொருத்த பார்க்கணும். இப்ப எல்லாம் பொருத்த மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு பார்க்க கூடாது. மாமியார் மருமகளுக்கு தான் பொருத்த பார்க்கணும். என்னையா சொல்ற? ஏகப்பட்ட வீட்டுல மாமியா மருமகள் சண்டை மகளிர் மன்றம் போயிருக்கு. இது உண்மையா பொய்யா போகும்? குடும்பத்துல சண்டை வளர்க்கணும்னா என்ன செய்யணும்? பெத்த மக மாதிரி நடத்த மருமகளை மாமியா அந்த குடும்பத்துல சண்டை வராது. பெத்த தாய் மாதிரி மாமியார பார்க்கற மருமக அந்த குடும்பத்துல சண்டை வராது. சில குடும்பத்துல ஓகே முடியல குடும்ப சண்டை. இந்த வீட்டு பக்கத்துல இருக்க பொம்பளைக்கு மருமகளுக்கு சண்டை. பார்த்தா மண்ணு கட்டி விழுறாங்க. பார்த்தா மருமகள் பண்ணிட்டா. சரி மாமியார கொண்டு வந்து மீன் குழம்புல வசம் நடந்தா. மீன் குழம்புல ஏன் மீன் குழம்புல வசம் நடந்தா? வாழ தெரியாத அப்பதான் கவுத்தப்பட்டான். சரி வாழ தெரியாது. மீன் குழம்புல வசம் நடந்து மருமக சாய வெளியே மாமியா. சரி செத்தது எப்படியா சொல்ற? குழம்பு வச்சது மருமக. சரி விஷம் நடந்தது மருமக. சாய வெளியே மாமியா. ஏன் மருமக சத்தா? மீன் குழம்பு வசம் பேசாம பண்ணியாங்க. ஏன் ஆர்வ கோளாறு பாக்குறா? நைட்டு பார்த்தா 5 மணி இருக்கா. சரி நான் ஏன் சொல்றேன்னா தன்மனே தண்ணி சொல்லும். நம்ம அடுத்த உலகம் பண்ணப்போம். ஆனா நம்மளை கெடுத்துவாங்க. நம்ம வாழ்க்கை அடுத்த உலகம் கெடுக்க கூடாது. ஒரு மனுஷனுக்கு உதவி பண்ணாட்டியா ஓத்தை பண்ணக்கூடாது. அதே மாதிரி வளர்த்து விட்ட விட ஆட்கள் குடியிடக்கூடாது. அதுதான் பெரிய விஷயம். இரவுல பகல் வரவுனா செலவு நல்லதா கெட்டது பிறப்புனா இறப்பு. ஒரு மனுஷனுடைய பிறப்பு எல்லாருக்கும் தெரியும். முதல் மாசம் ஜனவரி, 2ஆம் மாசம் பிப்ரவரி, 10ஆம் மாசம் ஜனவரி. இது பிறப்போட கணக்கு. எப்ப சாவ உலகத்துல மாமாங்கிறது யாருக்குமே தெரியாது. அதான் ஆண்டே மாற்ற வச்சிருக்காங்க. இத்தனை தேதி நம்ம செத்து தெரிஞ்சா ஊரை ஒரு ஆட்டிட மாட்டான். அதனாலதான் அவங்க மனசு வச்சிருக்காங்க. உண்மை நடந்த விஷயம். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு மனுஷனுக்கு 90 வயசு. 4 பிள்ளைங்க. சரி ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைக்கு 100 போட்டு கல்யாணம் கொடுத்துருக்காங்க. ஊர்ல பெரிய கோடீஸ்வரர். ஆமா ஊர் போகணும் அதையா? அம்மையா இப்பவா பெரிய கோடீஸ்வரர்? இப்ப வாங்க அம்மா இதே ஒரு பவுன் ஓட்டுற சொல்லையா? அவர் கோடீஸ்வரர் இல்ல. அந்த காலத்து பரம்பரை சொத்து. சரி அவருக்கு என்ன பிள்ளை நல்ல பிள்ளை இல்ல. 4 பொம்பளை பிள்ளைங்க 100 பவுன். சரி ஒரே ஒரு மகன் வெளியில வேலை பார்க்கிறார். அப்ப இப்ப நல்ல மனுஷனுக்கு உயிர் போக மாட்டேங்குது. நல்ல சூத்துறாங்க உயிர் போகல. காசு சூத்துறாங்க போகல உயிர் போகல. எப்ப பார்த்தாலும் ஒரே இழுவல. எப்படி அதை பார்க்கணும். அதை பார்க்கணும். எதையா பார்க்கணும்? அதை பார்க்கணும். அதை எதிர்விட்டவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பதான் முன்னாடி யோசனை பண்ணா நான் பொம்பளை பிள்ளைங்க வந்து மாலை ஊத்துற கடல் எடுத்துறேன்னு சொல்லி 4 தேதி வர சொல்லியாச்சு. சரி 4 வந்து மாலை ஊத்தி நல்லபடியா போய் சேர்ந்த பணம் அழுதுறாங்க. புடிச்சிட்டு கிடைக்க ஆகணும் இல்லையா? ஆகலை இல்ல. அப்ப திரும்ப இருக்கேன். அதை பார்க்கணும். அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பதான் முன்னாடி யாரும் வருது. நம்மளுக்கு ஒரே ஒரு மகன் கொள்ளைக்கு டெல்லியில வேலை பார்க்கிறேன். எனக்கு மொத்த பையன் மகன் மேல பாச அதிகம் போட்டு மகனே வர சொல்லியா மகனுக்கு பாக்க ஊத்தி நல்லபடியா போய் சேர்ந்தப்ப அழுதுறேன். குடிச்சிட்டு கிளம்பி ஆகணுமா இல்லையா? ஆகவே இல்லையே இழுத்துட்டேன். அதை பார்க்கணும். அதை பார்க்கணும். சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்பதான் கொண்டாட்டி யாரும் வருது. கல்யாணம் முன்னாடியும் கல்ல கொண்டாடி வச்சிருந்திருக்கேன். அப்பாட்டி பழைய அவளை கூட்டு வந்து கல்யாணம் ஆவான்னு சொல்லி அவளை கூப்பிட்டு இடத்தை கூப்பிட்டா அவங்க தலைக்கு 2 போட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க ஓட்டு இல்லாம எந்த வேலையும் நடக்காது. அவ பல்லு போனவ நீங்க 2 ஓட்டு வாங்கி கொடுத்து அனுப்புனா அவ கோபத்துல சொல்றா அந்த கல்யாணம் 40 போட்டு கட்டுறா கொழும்பு கொடுத்தானா சீட்டு வாங்கி கொடுத்தானா வாங்கி கொடுத்தானா உணர்றா. நீங்க போதையில சும்மா இருப்பாங்களா? தலைமுறையை பிடிச்சி 4 பேர் அரசு கிளம்பி வந்தாங்க. வந்த கலையை முடந்து கிடக்குறாங்க. அதை பார்க்க கடை வந்து நான் பழைய கை அப்ப அதுவா இல்ல சொல்லி பாட ஊத்திட்டாங்க. குடிச்சிட்டு கடை காரணமா இல்லையா? ஆகலையா?
எடுத்துட்டேன் அதை பார்க்கணும் தலைமாட்டில் பொண்டாட்டி கால்நாட்டில் ஒப்பாட்டி 10 மாசம் பீமத்துக்கு கோபம் வராதா என் பொண்டாட்டியோட சேர்ந்த ஒரு டென்ஷன் பார்ட்டி அவங்க டென்ஷன் பார்ட்டி பேசாம கிடக்கிறதே அதை பார்க்கணும்ல பொண்டாட்டி போகும்போது எல்லாம் வாங்கணும் தூக்குனாங்க எனவே முடிச்சு செத்துட்டான் கடைசியில அதை பார்த்துதான் செத்தான் என்ன பாத்தீங்க அதோட விடு அந்த கடவுள் கோயிலே இருக்காங்க தூத்துக்குடியில போயிருக்காங்க தெரியுமா அருள்கு அதை பார்க்கணும் அருள்மிகு அதை பார்க்கணுமா விருப்பப்பட்ட உள்ள வந்து ஸ்ரீமாரி வச்சிருக்கேன் திருவிழா முடிஞ்சிருச்சுன்னா போயிட்டு வாங்க சரி கோயில உடனே கிடைக்கும் என்னது நிறைய செலவாகும் உடம்ப பாதுகாப்பா வச்சிருக்க இந்த வண்டியை தவிர எந்த வண்டி ஓட்டினாலும் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க சரி பஞ்சாயத்து வராது ஆமா கொஞ்சம் புரிஞ்சு முடியாது விட்டுருங்க சொல்லமா பாட்டு உற்சவத்தோடு அழைப்பை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர் பக்கவரும் நமது சிங்கியார் கலைஞர்களே எஸ்.கே. பாண்டியராஜன் மற்றும் பி. பழனிசாமி நாடகங்களை வழங்கும் மதுரை வீரர்கள் சிறப்பாக நடைபெறும். என்னுடைய நாட்டை பக்கவர் கலைஞர்கள் சென்றவர்களும் திண்டுக்கல் அதிகாரத்தை சேர்ந்த எஸ்.கே. பாண்டியராஜன் அவர்கள் முத்துவீரமாக நடித்து நல்லா சேர்க்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரிஜாத பூமி
கரூரை சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் அவர்கள் காசி மன்னன் மற்றும் நரசப்பனாக அளிப்பார்கள். மாதவியம் அவர்கள் மகராஜி திண்டுக்கல் பாலமுருகன் அவர்கள் ஜோசியர் மற்றும் சின்னானாக அளிப்பார்கள். சக்கரவர்த்தி ஆர்மணி உரிவான் இடிசென்றல் பேசி புகழ் நாட்டுப்புற சொல்லக்கூடிய பெரிய கோட்டை பி பழனிசாமி அவர்கள் இவர் நம்மையிலே ஆர்மணியம்மன் பின்பாடுகளை சிறப்பாக சேர்ப்பார்கள். நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வர நீவோ ஒரு சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வர நீவோ ஒரு சொல்ல மாட்டாயோ துள்ளி வர இளவாளி தந்தாரே எழுபுச்சமோ கொடியாரே இருந்தவன கையெழுச்சி நிறமெல்லாம் கண்மூடி இல்லாத ஆசையிலே என் மனசே நான் கொடுத்து ஆடலிக்க மச்சாரே
சொல்லக்கூடிய கல்வி ஆசிரியர் புகழைப்பட்டியை சேர்ந்த அருமை அண்ணா பி ஜான்பீட்டர் அவர்கள் உள்ளங்கமன் டோலகன் தமிழவனை சிறப்பாக செய்வார்கள். Tati tanggal dengan kita நம்ம வாத்தியார் தான் நல்ல தோற்றத்துக்கு நீங்க வாயில சொல்லி ஆசிரியல நான் சொல்ற மாதிரி ஆசிரிய பார்ப்போம். உங்க வாத்தியார் பெரியாரா எங்க வாத்தியார் பெரியாரான்னு பார்ப்போம். ஈசா நத்தம் குத்தா நத்தம் தம்பி இவர் நம்முடைய ஊராட்சி ஊட்டியவர்கள் அடுத்தவர்களை சிறப்பாக சேர்ப்பார்கள்.